கமெடியன் வடிவேல் சார் வந்து ஒரு படத்துல ஒரு காமெடி சொல்லியிருப்பாரு. அந்த நாட்டுல அந்த ரோடு எப்படி இருக்கான், அதுல முகத்தை பார்த்துட்டு பக்கத்திலேயே ஒரு குண்டம் சோறு போட்டு சாப்பிடலாமா, அந்த அளவு சுத்தமா இருக்கான். அங்க சட்டங்கள்லாம் கடுமையா இருக்கு, அதனால அந்த நாடு சுத்தமா இருக்கு. அப்ப இத தனிநபரால செய்ய முடியும், அது நமது கடமைன்னு சொல்ல முடியுமாங்கய்யா? அது நாட்டோட கடமை தானங்கய்யா? சபாஸ் சபாஸ் சபாஸ். நடுவர் அவர்களே, உங்களுக்கு திவாகரை தெரியுமாங்கய்யா? எனக்கு தீபிகா படுகோணம் தாமா தெரியும். திவாகரையும் பிரியங்கா சோப்ராவையும் தெரிஞ்சவங்களுக்கு, இந்த உங்களையும் சேர்த்துக்கிறேன், த்ரிஷாவெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு தனி நபரா ஒரு காடையே உருவாக்குனாங்க, ஜாதவ் பயங் அப்படிங்கிறவங்க. அவங்கள பத்தி தெரியுமா? நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல, அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட நம்ம பாக்குறது இல்ல. அதுல சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நமது கடமை அப்படின்னு பேசுறதுக்கு வந்துட்டாங்க இவங்க எல்லாம். ஒரு குறுந்தொகை பாடல் ஒண்ணு உங்களுக்கு வந்து நினைவு கூறுகிறேன். இந்த ஊருக்கு வெளியே மரங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம மக்கள் வந்து கடவுள்